இந்திரபிரஸ்தத்தில் பாண்டவர்களாட்சி கோலோச்சு கொண்டிருந்த காலத்தில் ஒரு நாள் பாண்டவர்களுக்கும் பாஞ்சாலி திரௌபதிக்கும் இருந்த திருமண பந்த உடன்படிக்கையை மீறியதன் காரணமாக நாட்டை விட்டு சில காலம் வெளியேறும் சூழ்நிலையை ஏற்கிறார் காண்டீபதாரி அர்ஜுனன். தன் சகோதரர்கள் நால்வரையும் மனைவி திரௌபதியையும் விட்டு பிரியும் அர்ஜுனன் பிராமணர்களோடு சேர்ந்து புனித கீர்த்தனைகளை பாடியபடி வடக்கு நோக்கி சென்று கங்கை நதிக்கரைகளில் முனிவர்கள் வாழும் இடங்களை அடைந்து அங்கு பல யாகங்களில் ஈடுபடுகிறார். சிவபெருமான், மகாவிஷ்ணு போன்ற ஆதிபெரும் கடவுள்களின் அவதாரங்கள் பற்றி பண்டைய கால வேதங்களில் இருந்து முனிவர்கள் எடுத்துச் சொல்லும் கதைகளை தினந்தோறும் கேட்டு வரும் தனஞ்சயன் அர்ஜுனன் அவ்வப்போது தன் நண்பரும் மாமன் மகனுமான ஸ்ரீகிருஷ்ணரை மனதில் நினைத்துக் கொண்டார். தன் யாத்திரையின் முடிவில் துவாரகை சென்று கிருஷ்ணரை பார்த்த பின்புதான் இந்திரபிரஸ்தம் போக வேண்டும் என்று தன் மனதில் முடிவெடுத்திருந்தார் அர்ஜுனன். இந்த சமயத்தில் ஒரு நாள் மாலை முனிவர்களின் யாகத்திற்கு செல்லும் முன்பு கங்கையில் நீராட செல்கிறார் அர்ஜுனன். நீராடிய பின் நதியை விட்டு வெளியேறும் வேளையில் அர்ஜுனனை நதியினுள்ளே ஏதோ ஒரு சக்தி இழுத்துச் செல்கிறது.